வணக்கங்களே. ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பற்றி எல்லாரும் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அந்த ஜோக்கர் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா, பேட்மேனுக்கு ஒரு சூப்பர் வில்லன் வேணும், ஒரு பரம விரோதி வேணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்த ஒரு ஜோக்கர் கேரக்டர் வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இவருக்கு வந்து பேட்மேன் கிட்ட என்ன வேணும்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவர் வந்து பேட்மேனுக்கு வந்து ஃபிசிக்கலாக கொல்ல மாட்டார், அடிக்க மாட்டார். ஆனால் பேட்மேனுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். டார்ச்சர்ஸ்னால் என்னென்னா, காத்தம் சிட்டியில் வந்து எந்த ஒரு இதுவுமே நடக்கக்கூடாது, க்ரைமே நடக்கக்கூடாது. அந்த க்ரைம் வந்து இவர் போகிறக்குள்ளே தடுத்தரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேட்மேன் நினச்சிட்டு இருப்பார். ஆனால் இவர் எக்கச்சக்க க்ரைம்களை பண்ணி பேட்மேனை வந்து ஒவ்வொரு தடவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதா இவரோட வேலையாகவே இருக்கும். அதாவது பேட்மேன் கூட விளையாடுறாரு, லிட்டராக விளையாடி அவர் வந்து க்ரைம் பண்ணி அவர் ஜெயிக்கிற மாதிரியும், பேட்மேன் இவர்கிட்ட ஒவ்வொரு தடவை தோக்குற மாதிரியும் தான் வந்து அவரோட கேரக்டர் வந்து வடிவமைப்பு வந்து இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, பேட்மேன் யாரையும் கொல்ல மாட்டார். ஆனால் இவருக்கு பேட்மேனை கொல்லிட்டா வேறு யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால இந்த கேம் வந்து கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும்.